விஜய் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க டாக்டர் வெண்ணிலா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அத கேட்டு விஜய், காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. "என்னங்க இப்படி ஆயிடுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா கிட்ட, "உண்மைய சொல்லுங்க. வெண்ணிலா தான் வந்து சூசைட் பண்ண முயற்சி பண்ணாங்களா? உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாப்பா, உன்னால தான். நீ வந்து அவள ஏமாத்துனதுனால தான் இப்படி பண்ணிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா அழுகுறாங்க. உடனே, "பொய் சொல்லாதயா! உனக்கு யார் இப்படி சொல்ல சொன்னா சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமா கேட்குறாங்க. பக்கத்துல ராகினி, பசுபதி இருந்துகிட்டு, "அந்த பொண்ண நீ ஏமாத்திட்டல்ல, அந்த துக்கம் தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் நீ இங்கேயே இருக்கியா? எனக்கு என்னமோ உன் மேல தான் சந்தேகமா இருக்கு. வெண்ணிலா உனக்கு எதிரா ஏதாவது பேசியிருந்திருக்கணும். அதனால நீ வந்து ஏதாவது வெண்ணிலாவ பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. காவேரி, "ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். இவன் என்ன கொலை பண்ண கூட துணியுவான். அந்த கொலை பழிய எப்படியாவது உங்க மேல போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே ஒரு கொலை பழி போட்டு அதுலேருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கல்ல. அதனால இந்த கேஸ்ல உங்கள மாட்டி விடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. காவேரி பசுபதி கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு, நீ என்ன பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு என் புருஷனை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் உனக்கு பதிலடி குடுப்பேன்டா" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "ஏய் சரிதான் போடி. முதல்ல உன் புருஷனை எப்படி வெளிய எடுக்கிறேன்னு சொல்லி போய் பாரு. அத விட்டுட்டு என்கிட்ட இப்படி வசனம்லாம் பேசிக்கிட்டு இருக்காத" அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு காவேரி, "எனக்கு தெரியும். ஏற்கனவே என் புருஷன் மேல கேஸ் போட்டீங்கல்ல, கொலை கேஸ். அதுல எப்படி என் புருஷனை வெளில கொண்டு வந்தேனோ, அத மாதிரி வெளில கொண்டு வருவேன். ஆனா அப்படி வெளில கொண்டு வந்தேன்னா, உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன். எல்லாத்தையும் நான் உள்ள தூக்கி வைப்பேன் கண்டிப்பா. அதுவும் இல்லாம அந்த வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணலன்னு மட்டும் தெரிய வந்துச்சுன்னு நெனச்சுக்கோ, அவ்வளோதான். நீங்க எல்லாருமே காலிடா. உங்கள எல்லாத்தையுமே விஜய் காலி பண்ணிருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றா. "வெண்ணிலாவுக்கு உங்கள பத்தி தெரிஞ்சதுனால, வெண்ணிலாவ ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் ப்ரூவ் ஆகட்டும். அப்புறம் வந்து உங்கள சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பசுபதிய பார்த்து சொல்றாங்க. அவனும், "உன்ன முடிஞ்சத பண்ணிக்கோடா" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.